ஈரோடு அருகே நிலத்தடி நீரில் சாய கழிவுநீர் கலந்து வருவதால் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு அடுத்த 46 புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பாலாஜி கார்டன், கலைமகள் நகர் ஆகிய பகுதிகளில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அப்பகுதியில் குடிநீர் தேவைக்காக ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மற்ற தேவைகளுக்காக போர்வெல் மூலம் நிலத்தடி நீரை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நிலத்தடி நீர் கடந்த 2 ஆண்டுகளாக பழுப்பு நிறத்துடன் வருவதாகவும், சாய கழிவுகள் நிலத்தடி நீருடன் கலப்பதே இதற்கு காரணம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பல்வேறு தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும், இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு 2 வருஷமாவே இந்த மாதிரி கலங்களாவே வந்துட்டு இருக்குதுங்க. அந்த கலங்கலான காரணத்துக்கு நாங்கள் டெஸ்ட் எடுத்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததுல சில கெமிக்கல்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 55 ஹேசன் வந்து கலர் மிக்ஸ் ஆகிருக்கு, ஃப்ளூரைட், சல்ஃபைடு இதெல்லாம் கலந்துருக்குதுன்னு சொல்லி வருதுங்க. அதனால நாங்களும் இது வந்து எங்களோட பஞ்சாயத்து போர்டுக்கிட்டையும் பிடிஓ கிட்டையும் நாங்கள் சிஎம்ஓ ஹெல்ப்லைன்லையும் எல்லாத்துலேயுமே பதிவு பண்ணியிருக்கோங்க. அப்படி பண்ணியிருந்துமே அதுக்கான கரெக்டான ஸ்டெப் இல்லைங்க. பொல்யூஷன் போர்ட்லேருந்து வந்தாங்க, வந்து செக் பண்ணாங்க. இருந்தாலும் நீங்கள் மழைக்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இதனால நிறையா வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துருக்குங்க. நிறைய பேர் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. முடி கொட்டுற பிரச்சனை, பல்லு இதெல்லாம் இதாகுது, எலும்பு விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா வருதுங்க. இது ரிப்போர்ட்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க. இது வந்து குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணீரே கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க.